இன்று பிப்ரவரி 1. இந்த ஒரு நாளில் பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் நம்ம சந்திர பகவானின் அருளை நம்ம முழுமையாக பெறுவதற்கு சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இன்றைய பௌர்ணமி இரவுல மிக வித்தியாசமான ஆற்றலை கொண்ட ஒரு இரவாக இருக்கும். சந்திரனுடைய முழு ஒளியுடன் பிரகாசிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பயங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் கரைந்து போகும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சில சில விஷயங்களும் சில சில மந்திரங்களும் பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பௌர்ணமி நாள் நம்ம சொல்லக்கூடிய சந்திரனின் மந்திரம் மன அமைதியையும், குடும்பத்துல ஒற்றுமையையும், நீதிக்கான ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்திலையும் இது எல்லாத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பலனும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் இந்த விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இன்று இரவு 12 மணிக்குள் எவரும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிடலாம். இந்த ஒரு மந்திரம் எளிதான மந்திரம் தான். இந்த ஒரு மந்திரத்தை கூறும்போது ஏதாவது பூஜை செய்யணும், விரதம் இருக்கணும்னு எந்த விதமான காரியங்களுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய மனதளவில் தைரியமும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம மன அமைதியுடன் சந்திர பகவானை நினைத்து இந்த பௌர்ணமி நாள்ல சிவபெருமானையும் சந்திரனையும் நினைத்து நீங்க மனதார கூறிவிடுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறி வந்தாலே போதும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக, தூங்குவதற்கு முன்பாகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். அப்படி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவதற்கு முன்பாக உங்களுடைய கை கால்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். சந்திரன் நம்முடைய மனம், உணர்வு, உறவு, தூக்கம், உணர்ச்சி, நிம்மதி இவற்றை நேரடியாக கட்டுப்படுத்துகிற ஒரு கிரகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த ஒரு நாள்ல பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் பல மடங்கு வேகமாக பலனை அளிக்கும். ஏன்னா இந்த ஒரு நாள்ல உங்க அனைவருக்குமே தெரியும் நிலா எந்த அளவுக்கு நம்முடைய வானத்துல பிரகாசிக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல சந்திர பகவானை நம்ம வழிபட்டு இரவு நேரத்தில் நம்ம தூங்கி வந்தோம் அப்படின்னா இன்னும் சில 7 நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை சந்திர பகவான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய வீட்டில வடக்கோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ அமர்ந்து கொண்டுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக இரவு நேரத்துல இரவு 8 மணிலிருந்து இரவு 12 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம். பௌர்ணமியில சிவன் கோவிலுக்கு சென்று விட்டு சிவன் கோவில வழிபாடெல்லாம் செய்துவிட்டு அதற்கப்புறமா இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்பாக இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதுக்கு வயது வரம்புன்னு எதுவுமே கிடையாது. மனது முழுக்க சிவபெருமானையும் சந்திர பகவானையும் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வந்தாலே போதும். அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் நீங்க கூறிவிடுங்க. வீட்டுல வடக்கிலேயோ இல்லைன்னா கிழக்கு திசை நோக்கியோ நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்பு ஒரு சிறிய வெள்ளை நெய் தீபத்தை நீங்க ஏற்றுங்க. எந்த பக்கம் நீங்க அமர்ந்து இருக்கீங்களோ உங்களுடைய வீட்டு பூஜையில ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அதுபோக வடக்கு திசையில நீங்க அமர்ந்தாலும் சரி, கிழக்கு திசையில அமர்ந்தாலும் சரி, அந்த ஒரு திசையிலையும் ஒரே ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய நெய் தீபத்தை நீங்க ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றி வைத்துக்கொண்டு மனதில் ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்துக்கோங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க நிறைய வேண்டுதல்களை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுனீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும், இல்லைன்னா ஒரு வேண்டுதல்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோரிக்கைகள், எதையாவது ஒன்றை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. நிச்சயமா இன்னும் 7 நாட்கள்ல நீங்க நினைத்தது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லாம சந்தேக புத்தி உங்களுடைய மனதிற்குள் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால எந்தவித பயனும் இல்லாமல் போய்விடும். அதே போல் எப்போதும் மெதுவாக நல்ல ஒரு மனதோடு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். அது இந்த மந்திரம்னு மட்டும் கிடையாது. எந்த மந்திரங்களை நீங்க கூறினாலும் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அதிக நம்பிக்கையானது வேண்டும், அமைதியும் வேண்டும். உங்களுடைய மனதோடு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமா சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மந்திரத்தை இந்த இரவு நம்ம சொன்னோம் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்துமே குறைந்துவிடும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமா ஒரு தீர்வை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது காரணங்களுக்கும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம நீங்க ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு மந்திரம் பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல அமைதியை வர வைக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லைன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்திற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுடைய குடும்பத்துல அமைதியை நிலைநாட்டும். பண வசதியை உங்களை தேடி வர வைக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இதுவரைக்கும் திருமண தடை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, ஏதாவது சில செயல்கள் உங்களுடைய வீட்டில் நீங்க செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுவும் நல்ல செயல்களாக இருக்கும், அதுல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது அனைத்திற்குமே இந்த ஒரு மந்திரம் ஒரு தீர்வாக இருக்கும். குழந்தைகளோட படிப்புல அதிகமான
ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க. குழந்தைகளையும் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொல்லுங்க. தம்பதிகளுக்குள் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது என்றால் அவர்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதுதான் இந்த சந்திரனின் மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி மந்திரம். ஸ்ரீ சந்திராய நமகா, ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா, ஸ்ரீ சந்திராய நமகா, ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவறாம 11 முறைகள் பொறுமையுடன் நீங்க சந்திர பகவானை நினைத்து நீங்க கூறிவிடுங்கள். இப்படி நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போது கண்களை மூடி 2 நிமிடங்கள் சந்திரனை மனதார கற்பனை செய்யுங்கள். கற்பனை செய்து கொண்டு வெள்ளை ஒளி உங்களுடைய மனதை சூழ்வதை போல நீங்க உணரணும். அப்படி அந்த வெள்ளை ஒளி உங்களுடைய மனதுல கண்களை மூடின உடனே வெள்ளை ஒளி உங்களுடைய மனதை சூழ்வது போல நீங்க உணர்ந்து கொண்டு சந்திரனின் குளிர்ந்த ஆற்றல் உங்களுடைய நெஞ்சை, மனம், மூளை ஆகியவற்றை குளிர்ச்சி அடைய செய்கிறது என்று நீங்க உணரணும். அப்படி உணர்ந்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அப்படி நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைய பௌர்ணமி இரவு ஒரு ஆசீர்வாதமான இரவாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிற ஒரு பௌர்ணமியாக கூட இந்த தை மாத பௌர்ணமி நிச்சயமாக இருக்கலாம். இது இந்த தை மாத பௌர்ணமி மட்டுமல்ல, மாதம் வருகின்ற பௌர்ணமி நாட்கள்ல இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மந்திரத்தை சொன்னவங்க எந்த வேலைக்காக வேண்டி கேட்டாலும் நிச்சயமா அந்த வேலைகள் இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு கிடைத்துவிடும். அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களா நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லணும், இல்லைன்னா நீங்க வெளியில கொடுத்து வைத்த பணம் உங்களை தேடி வரணும், வீடு விலைகள் வாங்கணும், கெட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைத்திருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமே இது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய மந்திரத்தை இன்று இரவு முடிவதற்குள் பௌர்ணமியில நீங்க எப்படியாவது கூறிவிடுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சந்திர பகவான் உங்கள் மனதை அமைதியாகவும் உங்கள் வாழ்க்கையை வளமாகவும் திருப்பி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவற விடாம கூறிவிடுங்க. இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு மாற்றம் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அழியாது, மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் இது. இன்று பிப்ரவரி 1 பௌர்ணமி இரவிற்குள் கூற வேண்டிய மிக சக்தி வாய்ந்த சந்திரனின் மந்திரத்தை மட்டும் எப்படியாவது நீங்க 11 முறைகள் கூறி பாருங்க. உங்களுடைய மன அமைதிக்கு முழு தீர்வானது இருக்கும். குடும்பத்துல பிரச்சனையானது தீரவே மடிக்கி ஒரு அமைதியான சூழல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே மடிக்கி அப்படின்னா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அப்படி கூறினீங்க அப்படின்னா குடும்பத்துல அமைதி ஏற்படும். உங்களுடைய நிதி நிலையில ஒரு செழிப்பானது உருவாகும். உறவுகள் நல்லபடியாகும். தூக்கம், மேம்பாடு ஆகிய பலன்கள் உங்களை தேடி வரும். பௌர்ணமி இரவு சந்திரனுடைய ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். இந்த ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியை கொண்டு வரும். எனவே ஒவ்வொருவரும் இன்று கண்டிப்பா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி சந்திர பகவானின் அருளை பெறுங்கள். இது பௌர்ணமி நாளுக்கான ஒரு சிறப்பு மந்திர பரிகாரம். எனவே இந்த சிறப்பு மந்திர பரிகாரத்தை நீங்களும் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். எனவே தவறாம நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். இது காஞ்சி மகான் மகா பிரிவா கூறிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.